கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்தியா இருக்கீங்களா? என்ன திடீர்னு எப்பயுமே நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்பேன், ஹெல்தியா இருக்கீங்களான்னு கேட்குற அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆமாங்க, நம்மளால ஹெல்தியா பாத்துக்கிறது யாரு? நம்மளோட மருத்துவர்கள் தானே. ஸோ அவங்களுக்கான தினம் இன்னைக்கு ஜூலை 1. ஸோ எவ்ரி இயர் ஜூலை 1 நம்ம தேசிய மருத்துவர்கள் தினமா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அதனால ஹாப்பி நேஷனல் டாக்டர்ஸ் டே எல்லா மருத்துவர்களுக்கும் அப்படின்னு என்னோட விஷஸ் கன்வே பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஃபீல்டும் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஏ படிச்சவங்க இல்ல சிஏ படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிஏ அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அவங்களுக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே தான். ஸோ அவங்களுக்கு ஹாப்பி நேஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் என்னோட விஷஸ் கன்வே பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதாவது விஷுவலி இம்பேர்ட் அப்படின்னா என்கிட்ட என்ன ரொம்ப வித்தியாசமா பார்த்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேட்டா, நீ இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல்ல மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா இல்ல சைட்டட் ஸ்கூல் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்களும் சைட்டட் ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களால எழுத படிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ண உடனே என்ன சொல்லி தருவாங்க? சின்னதுல எப்படி பென் பிடிக்கணும், எப்படி எழுதணும், அதுதானே பேசிக். அதே மாதிரிதான் நாங்களும் எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது சொல்லி தருவாங்க. என்ன மெத்தட் தான் வேறையே தவிர படிக்கிற சிலபஸ் எல்லாமே உங்களை மாதிரியே தான், ஈக்குவலாவே தான் இருக்கும். சரி, எப்படி எழுதுறது, நீங்களாம் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ இதுதாங்க பிரெயில். இந்த பிரெயில வச்சுதான் இதுல 6 டாட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே. ஸோ அந்த ஒவ்வொரு பாக்ஸ்ல இருக்க 6 டாட்ஸை வச்சுதான் நாங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே எழுத முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு டாட், A1 B12 அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கும். அதை வச்சு ஒவ்வொரு டாட் வச்சு நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். இது பிரெயில். ஓகேவா? ஸோ எப்படி எழுதுறது? நீங்க பென் பிடிச்சி எழுதுவீங்க அந்த மாதிரி இப்போ நாங்க இப்படி இதை வச்சுதாங்க எழுதுவோம். இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டைலஸ். ஸ்டைலஸ்னா நிறைய பேர் இதை ஊசி அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு பேரு ஸ்டைலஸ்ங்க. இப்படி. ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் நாங்க எழுத போறோம். எப்படி எழுதுறது அப்படின்னு அப்ப உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, ஸோ இது பிரெயில். இப்போ இதுக்குள்ள இந்த ஷீட், எந்த ஷீட்ல வேணா எழுதலாம். இந்த ஷீட்டை இப்ப நான் உள்ள ஃபிட் பண்ண போறேன், ஓபன் பண்ணிட்டு. ஓகே, ஸோ வச்சுட்டேன். ஓகே, செட் பண்ணிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு எழுதி காட்ட போறேன். எப்படி எழுதுறேன் இப்ப பிடிச்சிட்டு என்ன எழுதலாம்? ஓகே, ஹாப்பி நேஷனல் டாக்டர்ஸ் டே அதுவே எழுதுறேன். ஹாப்பி நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஓகே, சோ இப்படிதான் நாங்க எழுதும் போது ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுவோம். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ படிக்கும் போது லெஃப்ட்ல இருந்து ரைட், ஹாப்பி நேஷனல் டாக்டர்ஸ் டே. இப்படிதான் நாங்க எழுத படிக்க செய்வோம். ஓகேவா? சோ இதுதான் பிரெயில் மெத்தட். நீங்களாம் சொல்லாதீங்க, நாங்க எழுதுறது இதை நிறைய பேர் குத்துறது அப்படின்லாம் சொல்றாங்க. குத்துலங்க, எங்க மெத்தட் அது எழுதுறது. ஓகேவா? சோ நீங்க பென் பிடிச்சி எழுதுற மாதிரி நாங்க ஸ்டைலஸ் பிடிச்சி எழுதுறோம். அவ்வளவுதான். ஓகே, சரி. இன்னொரு கொஸ்டின். சரிம்மா, நீங்க எழுத படிக்க மட்டும்தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லங்க, எங்களுக்கு நிறைய ஹாபிஸ் எல்லாம் இருக்கு. நாங்களும் நிறைய பண்ணுவோம். பாட்டு பாடுறோம், ஓகே, நிறைய கேம்ஸ் விளையாடுறோம். அடுத்து எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட் ஒர்க் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எங்க ஸ்கூல் டேஸ்ல எங்க ஹேண்ட் ஒர்க் மிஸ் நிறைய விஷயம், பேக் போடுறது, எப்படி ஒரு கோன் போடுறது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அதை பேசிக்கா வச்சுட்டு நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஹேண்ட் ஒர்க் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதுல. ஸோ நான் இப்போ அந்த ஹேண்ட் ஒர்க் போட்டு உருவான ஒரு விஷயம் தான் இதுங்க. இப்ப நான் காட்டுறேன்.
ஓகே, இதுதாங்க என்னன்னு தெரியும்ல, எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் இல்லையா, டெடி பேர். ஓகே, இந்த டெடி பேர் தான் எனக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது எங்க ஸ்கூல் ஹேண்ட் ஒர்க் மிஸ்ஸுக்கும் சரி, காலேஜ் ஹேண்ட் ஒர்க் மேம்க்கும் சரி ரொம்ப 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 தேங்க் பண்ணலாம். ஏன்னா இந்த டெடி பேர் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையா, மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி தரதை விட எனக்கு கொஞ்சம் நல்லாவே உட்காந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க பொறுமையா. ஸோ அதை வச்சுதான் அந்த டெடி பேர் வந்து உருவாச்சு. ஸோ இதை விட குட்டி குட்டியாலாம் போட்டு கூட நாங்கள் பண்ணுவோம். எனக்கு இது பிடிச்ச விஷயம். ஸோ எனக்கு பிடிச்ச 2 விஷயம், எப்படி எழுத படிக்க அண்ட் தென் ஹேண்ட் ஒர்க் எப்படி அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த டெடி பேர் எப்படி போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்தரா என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லை வேற புக்கும் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் வாரம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணும்னாலோ ஏதாவது புக் வேணும்னாலும் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு வியூவர்ஸ்க்காக நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ மறக்காம என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐகான் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரிடே போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ.